ஹலோ ட்ரேடர்ஸ். நம்ம இப்போ 16th நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்ப்போம். 15th 13th லாஸ்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ஸ்டேட்டாக வச்சு நம்ம இப்போ 16th அன்னைக்கு ட்ரேடிங் எப்படி நடக்கலாம் அப்படின்றத நம்ம லெவல்ஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ 16th வந்து ஹியூஜ் கேப் டவுன் ஆகிட்டு ஒரு அப்சைட் கன்சாலிடேஷன் வந்திருக்கு. ஓகேவா? இதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டு டீட்டெயில்டாக தென் இந்த வீக்லி ஃபியூச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி ரெண்டும் கம்பைண்டாக வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் செயினை போய் பார்த்துட்டு அதுக்கு ஒரு டேட்டா கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ இதான் ஆப்ஷன்ஸ் செயின். ஓகேவா? 19th எக்ஸ்பிரிக் ஆனது 13th க்ளோஸ் வச்சு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம நிஃப்டி ஸ்பாட் க்ளோசிங் அதை வச்சு நம்ம டேட்டா எடுக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா ஸ்பாட் க்ளோஸ் ஆனது வந்து 24,718. ஓகேவா? நமக்கு வீக்லிக்கான ஃபியூச்சர்ஸ் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அதோட சிம்பிள் தான். எந்த ஸ்ட்ரைக்கோட சி அண்ட் பி ப்ரைஸ் க்ளோஸாக இருக்கும் அதுதான் வீக்லி ஃபியூச்சர்ஸ்க்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ 24,700ல நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெண்டுமே நியரா இருக்கு. ஓகேவா? இதுதான் நம்மளோட வீக்லி ஃபியூச்சர்ஸ்க்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸா சூஸ் பண்ணிக்கிறோம். ஏடிஎம் இதுதான். ஓகேவா? ஏடிஎம் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி இதோட டேட்டா எடுத்துதான் நமக்கு சார்ட்ல இன்புட் கொடுத்துரும். ஓகேவா? 24,700 ஏடிஎம் எடுத்திருக்கா. ஓகேவா? இந்த டாட்டர்ல இருந்து நம்ம ஏடிஎம் எடுத்துரும். ஓகே, இதை ஏடிஎம் பேஸ் பண்ணி இதோட சி அண்ட் பி ரெண்டுத்தோட பிரைஸ் வச்சுதான் நெக்ஸ்ட் டேக்கான லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இந்த டேவோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிடும். நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே ஓப்பன் ஆகும்போது இந்த கிரீன் இருக்குல்ல, இதான் இன்னைக்கு டேவான ஹை. இதை அப்படியே கண்டினியூவா டே ஹைன்னு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். தென் லோ இந்த பிங்க் கலர் இருக்குங்க, இது லோன்னு சொல்லி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, தென் இந்த டார்க் ரெட் அண்ட் டார்க் கிரீன் வந்து அதாவது ப்ரீவியஸ் டே அந்த 24,700 அந்த ஏடிஎம் வச்சு அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கான ஐவி டேட்டாவை எடுத்து அதை வச்சு கால்குலேட் பண்ணி இந்த லெவல்ஸ்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்கல்ல, இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. இந்த ஐவி வச்சு நம்ம இந்த 2 லெவல் மார்க் பண்ணிருக்கோம். மார்க்கெட் இந்த இதுக்குள்ள ட்ரேட் ஆகலாம் அப்படின்றத. இது இதுலயே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு தெரியாது இந்த ஐவி பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஐவி ஏறலாம் இறங்கலாம். ஏடிஎம் பாயிண்ட்டும் அதாவது இதான் நம்மளோட வீக்லி ஃபியூச்சர் ஏடிஎம் பாயிண்ட். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது இங்க ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு 24,900 கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுதுன்னா இதை வந்து நம்ம ஏடிஎம் வச்சுக்கணும். எதுக்காகனா வெறும் ஐவி மார்க் பண்றதுக்கு மட்டும். ஓகேவா? இந்த லெவலையும் மார்க் பண்ணிக்கலாம். இங்க ஓப்பன் ஆகிற ஐவி ரேஞ்ச் வச்சு கூட நம்ம அன்னைக்கான ட்ரேட் லெவல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா நமக்கு முக்கியமான ஏடிஎம் இதான். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ரைஸ் எங்க மூவ் ஆக போகுதுன்றது தெரியும். ஐவி ரேஞ்ச் தான் சும்மா ஒரு சப்போர்ட் தான், இது வரைக்கும் போகலாம் அன்னைக்கான இன்ட்ராடே, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இதை நம்ம பிளாட் பண்றதுக்கு என்னென்ன டேட்டா எடுத்துட்டு பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் டேக்கே நம்ம கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஐவி பத்தி டீகோட் பண்ணுறது நினைக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ 24,900 தான் போன ட்ரேடிங் டேவோட ஏடிஎம் இருந்தது. க்ளோசிங் வந்து 200 பாயிண்ட்ஸ் டவுன் பண்ணி 24,700 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ அதோட ஐவி எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. கால் சைடு 11.41, புட் சைடு 17.59. இப்போ கால் சைடு வந்து ஐவி கம்மியா இருக்கு, புட் சைடு ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? இது ஐவி ஜாஸ்தியா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காகவே ஓடிஎம்ல இருந்து ஏடிஎம்ல இருந்து ஐடிஎம் வரைக்கும் எல்லாத்தோட எல்டிபி வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. ஆனா கால் சைட்ல எல்லாமே ரெட் இருந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓபன் ஆகி சி சைடு கொஞ்சம் சைட் வைஸ் அப் மூவ்மெண்ட் கொடுத்தும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. இங்க கேப் டவுன் ஓபன் ஆன ஒரே காரணத்துக்காக எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகே, இது வந்து பொசிஷனலா காட்டுறது. ஓகேவா? இன்ட்ராடேல யார் பெனிஃபிட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சியா பியா? இவ்வளவு பெரிய ஹியூஜ் கேப் டவுன்ல ஓபன் ஆயிருக்கு. பிக்கு நல்ல எல்டிபி சேஞ்ச். அன்னைக்கு க்ளோசிங்ல இருந்து
புட்டு மறுநாள் ஓப்பன் ஆகும்போது ஹியூஜ் பிரீமியம் கிடைச்சிருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பா, பி ஹோல்ட் பண்ணவங்களுக்கு. ஆனா சி ஹோல்ட் பண்ணுக்கு ஹியூஜ் லாஸ்ல இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு பாத்துங்க. ஓகே, ஆனா அன்னைக்கு இன்ட்ராடேல யார் பெனிஃபிட் ஆயிருப்பாங்க அப்படின்றத ஒரு டீடைல பார்க்கலாம். ஓகேவா, நம்ம அன்னைக்கு வந்து ஏடிஎம் 24,900 எடுத்துக்கணும். ஓகேவா, அன்னைக்கு ஹியூஜ் கேப் டவுன் ஆகியும் 24,900 புட்டு க்ளோஸ் ஆனது வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு ப்ரீவியஸ் பிஐபிக்கு மேலேயா கிட்டத்தட்ட ஒரு 200 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா ஓபன் ஆனது எங்க பாத்துங்க, ஓபன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 300 நியர் ஓபன் ஆயிருக்கு. ஆனா ஹை கிட்டத்தட்ட 430 கிட்ட போயிருக்கு ஹை. ஓகே, ஹியூஜ் கேப் டவுன்றதால இவ்வளவு. ஆனா இந்த ஓப்பனும் ஹையும் இதை தக்க வைக்க முடியல. ஓகேவா, மார்க்கெட் கேப் டவுன் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் சைட் வைஸ் அப் மூவ்மெண்ட் பிளஸ் ஐவி வந்து பெருசா குறையல. ஆனா ஐவி குறைஞ்சதால பிரீமியம் பெருசா இவங்களால அன்னைக்கு அந்த சிஇ ஹையா இந்த கேண்டல் ஹையா இன்னைக்கு அவங்களோட டே ஐயுமே அவங்களும் எடுக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து ஓப்பன் பிலோ மார்க்கெட் வர முடியல, ஓப்பன் அபவ்லயே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கு 24,900 பி ஏடிஎம் எடுத்துரும். கரெக்டா, 24,900 இதுதான் நம்ம ஏடிஎம் எடுத்துருந்தோம். அந்த ஏடிஎம் வச்சு தான் அன்னைக்கு லைன் ட்ராப் பண்ணிருக்கோம். ஓகே, 12th ஜூன் எக்ஸ்பயர் அன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்கு எவ்வளவு முடிஞ்சிருக்கு பாருங்க, ஜஸ்ட் 175க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இதோட எக்ஸ்பைரி வந்து இந்த கரண்ட் எக்ஸ்பைரி. ஓகே, 19th எக்ஸ்பைரி. ப்ரீவியஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 12th எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எவ்வளவு ட்ரேட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, 80க்கு ஓபன் ஆகி ஹை 208 போயிட்டு க்ளோஸ் 175. ஓகேவா, சேஞ்ச் ஆஃப் ஓஐ பாருங்க எவ்வளவு, 208. தென் 13th ஜூன் இது பிரைஸ் ஓபன் ஆனது ஹியூஜ் கேப் டவுன்ல ஓபன் ஆனதால 175ல இருந்து 305க்கு போயிருக்கு பிரைஸ். ஓகே, ஆனா இந்த 305க்கு அபோவ் இதால க்ளோஸ் வைக்க முடியல. ஓகே, இது ஓபன் ஆனதை விட கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதனால என்னடா இது இவ்வளவு பெரிய கேப் டவுன் ஓபன் ஆகியும் மார்க்கெட் வந்து ஒரு ஹைவியும் ஹோல்ட் ஆகல, பிரைஸும் நமக்கு பெருசா மேல போகல. ஆனா ஹை ரீச் ஆயிருக்கு. அந்த ஓப்பனிங் கேண்டல்லே 443 போயிருக்கு, லோ 257 போயிட்டு 302ல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் டேக்கான ஏடிஎம் தான் இதை சூஸ் பண்ணது. ஆனா அந்த ப்ரீவியஸ் டே ஏடிஎம் எது க்ளோஸ் ஆச்சு, ஓப்பனிங் ஏடிஎம் இது, க்ளோசிங் 24,700. இதுதான் இப்போ நெக்ஸ்ட் மண்டேக்கான ஏடிஎம் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இது எப்படி பிஹேவ் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு 100ல க்ளோஸ் ஆயிருக்கு. 100ல க்ளோஸ் ஆன ஸ்ட்ரைக்கு போன ட்ரேடிங் டே அப்போ ஓப்பனிங் 251 ஹியூஜ் கேப் டவுன் ஆல. ஓகே, இதுவும் இதோட ஓபன் பிரைஸை தக்க வைக்க முடியல. ஓகே, க்ளோஸ் வச்சது அது ஓப்பனோட கீழே தான் போயிருக்கு. ஓகே, சரி, நம்ம வந்து இப்போ ஓடிஎம்ல பார்க்கலாம். இந்த பிஇ வந்து ஓடிஎம்ல வாங்கியிருந்தால் சாரி ஓடிஎம்ல நம்ம இந்த மணியோட பி ஸ்ட்ரைக் எடுக்கலாம். இப்போ நம்ம அன்னைக்கு 24,900 தான் ஏடிஎம் எடுத்தோம். ஓகே, 25,100 பி. இப்போ நம்ம உதாரணத்துக்கு இதை ஹோல்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்தது பாருங்க. 291ல க்ளோஸ் ஆன பிரைஸ் 525ல ஓபன் ஆயிருக்கு. இது இந்த மணியா தான் இருக்கு இன்னும். ஓகேவா, இந்த ஸ்ட்ரைக்கு பிலோ தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, 24,700 தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது இன்னும் டீப் இந்த மணி தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரைக்கு இந்த மணியா ஆயிட்டு இந்த ஸ்ட்ரைக் போகும் இன்னும் டீப் இந்த மணியா தான் இருக்கு. அப்பனா இதோட பிரீமியம் இன்னும் ஜாஸ்தி ஆயிருக்கணும்ல. ஓகே, 525ல இருந்து ஓப்பன்ல இருந்து இதாலே மேல போக முடியல, 451ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, எதனால அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஐவி இங்க எப்படி பிளே ஆயிருக்கு அப்படின்றத. இதுதான் கடந்த ட்ரேடிங் டேக்கான ஐவி சார்ட். ஓகே, இந்த பிரைஸ் வந்து ஆரஞ்சு லைன்ஸ் வந்து நிஃப்டி, இது காலோட ஐவி கிரீன் லைன், புட்டோட ஐவி வந்து இந்த ரெட் லைன். ஓகே, இப்போ
ரெண்டோட ஐவியுமே ஜாஸ்தியா தான் இருந்தது ஓப்பனிங்ல. ஓகே, இது ஹியூஜ் கேப் டவுன் ஆனதால மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. பி சைடு ஐவி ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆனா இந்த ஓப்பனுக்கு கீழேயே மார்க்கெட் ட்ரேட் ஆயிருந்ததுன்னா இந்த ஹைவியால புட் பையர்ஸ் நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க. ஓப்பன்ல போகும்போது பி செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகியிருப்பாங்க. அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணும் போது பிரைஸ் இன்னும் நல்லா ஃபாலோ ஆயிருக்கும். ஓகே, இப்போ இங்க என்ன பிரச்சனைனா பி செல்லர்ஸ் வந்து இங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஓகே, அது மார்க்கெட் இங்க இருந்து கீழே வரல, மேலதான் போயிருக்கு. மேல போனதுக்கு அப்புறம் கன்சல்டேஷன் அப்போர்டு தான். ஓகேவா, பிரைஸ் இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சியோட ஐபியும் குறைஞ்சிருக்கு பாருங்க. ஆனா அன்னைக்கு டே ட்ரேட் எடுத்தவங்க சி ஒரு மினிமல் ப்ராஃபிட் கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஓகே, ஏன்னா கிட்டத்தட்ட ஐவி வந்து அவங்களோட 14ல ஸ்டார்ட் ஆகி 13க்கு வந்துருச்சு. ஓகே, 1% டவுன் ஆயிருக்கு. ஐவி 1% டவுன் ஆனதால பிரீமியம் பெருசா டவுன் ஆயிருக்குமா அப்படின்னா கிடையாது. அன்னைக்கு வேகா என்ன இருக்கும், இந்த ஓப்பனிங்ல அந்த வேகாவோட பாயிண்ட் தான் கம்மியா இருக்கும். பிளஸ் டைம் தீட்டா வேல்யூ எவ்வளவு இருக்கும், அது வந்து எண்ட் ஆஃப் த டேலாம் குறைய போகுது. ஓப்பனிங்லேயே வந்து டைம் வேல்யூ குறையாது. இந்த ஐவி 1% வந்து வேகா மட்டும் தான் குறைய போகுது. ஓகேவா, இப்போ இந்த 1% குறைஞ்சிருச்சு. ஆனா மார்க்கெட்ல வந்து நமக்கு மூவ்மெண்ட் இருக்கு. எப்படின்னா மார்க்கெட் 24,500 சம்திங் ஓபன் ஆயிட்டு கிட்டத்தட்ட ரேலி வந்து 100-200 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. இந்த 1% வேகா ஐபி குறைஞ்சி வேகா பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கிறதுல. ஆனா நமக்கு இங்க டெல்டாவால பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த டெல்டா மூவ்மெண்டால சி பையர்ஸ் ஒரு மினிமம் ப்ராஃபிட் கண்டிப்பா அடைஞ்சிருப்பாங்க. ஓகேவா, இதை எப்படின்றது இங்க பார்க்கலாம். 24,500 ஓகேவா கால் பிரைஸ். உதாரணத்துக்கு 13 ஓபன் ஆனது எங்க 200, மார்க்கெட் ஓபன் ஆனதும் 24,500 தான் எக்ஸாக்ட். கொஞ்சம் 24,500 தான் நமக்கு ட்ரேடிங் ஓபன் ஆச்சு. ரெஃபரன்ஸ்க்கு பார்த்தேன். இந்த ப்ளூ லைன் தான் ஓப்பனிங். அரௌண்ட் வந்து 24,509. ஓகேவா, இந்த ப்ளூ ரெஃபரன்ஸ். நம்ம 24,500 ஸ்ட்ரைக் தான் நம்ம இப்போ வாங்க போறோம்னு வச்சுங்க. ஓப்பனிங் அது ஏடிஎம் வாங்கலாம். ஏடிஎம் வாங்கியிருக்கோம் 200 ஓப்பன். ஹை எவ்வளவு போயிருக்கு 335. ஓப்பன் லோ தான் வச்சிருக்கு, க்ளோஸ் 295. ஓகேவா, இப்போ என்னடா இது மார்க்கெட் ஹியூஜ் கேப் டவுன், சியும் சைட்வேஸ் அப் மூவ்மெண்ட், ஐவியும் குறைஞ்சிருக்கு. ஆனா ஓப்பன்ல இருந்து நமக்கு க்ளோஸ் ஆனது பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட்ல தானே முடிஞ்சிருக்கு. எப்படி அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் வந்தீங்க, ஐவி பெருசா கிராஷ் ஆகல. 13ல இருந்து அரௌண்ட் 11 1-2-3% குறைஞ்சிருக்கு. ஓகேவா, அன்னைக்கான வீகா என்ன இருந்திருக்கும் அப்படின்றது அன்னைக்கு டேட்டா நம்ம கிட்ட இல்ல, சும்மா கரண்ட் இன்னைக்கு டேட்டா வச்சு பார்க்கலாம். ஓகேவா, வேகா வந்து 24,700க்கு 13. அப்போ 13 into 3 13 into 3 39 பாயிண்ட்ஸ். ஓகேவா, இது 39 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஐவியால உங்களுக்கு குறைஞ்சிருக்கும், ஜஸ்ட் 39 பாயிண்ட்ஸ். ஆனா மார்க்கெட் மூவ் ஆனது ஓப்பன்ல இருந்து ஹை. நம்ம வந்து டே ரேஞ்ச் உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன். 281 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேலதான் ஹை போயிருக்கு. ஓகேவா, லோ டு ஹை வந்து 281 பாயிண்ட்ஸ் டிராவல் ஆயிருக்கு. ஓகேவா, உங்களுக்கு ஐவியால 40 பாயிண்ட் போயிருந்தாலும் நம்ம எடுத்த ஏடிஎம் 24,500 ஏடிஎம் சிஇ பை பண்ணியிருந்தால் நமக்கான பிரைஸ் எவ்வளவு மூவ் ஆயிருக்கும்னா பிகாஸ் ஆஃப் டெல்டா தான் இந்த மூவ்மெண்ட். ஓகேவா, ஓப்பன்ல இருந்து ஹை, இந்த ஓப்பன் தான் லோ 135 பாயிண்ட் போயிருக்கு. இதை ஏடிஎம் பேஸ் பண்ணி நம்ம வாங்கி இருந்தால் 200 ருபீஸ் எக்ஸாக்டா வாங்கியிருக்க முடியாது. சப்போஸ் இன்கேஸ் வாங்கியிருந்தா ஒரு கணக்கீடுக்காக தான், மேத்தமெட்டிக்காக நம்ம 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் மார்க்கெட் லோல இருந்து ஹை போனது 281 பாயிண்ட்ஸ் போயிருந்தது. மார்க்கெட் வந்து 281 பாயிண்ட்ஸ் போயிருந்தது. நமக்கு இங்க கிடைச்சிருக்க பாயிண்ட்ஸ் லோல இருந்து ஹை வந்து 135. ஓகேவா, மார்க்கெட் இப்போ உதாரணத்துக்கு 24,500ல இருந்து 281னா 24,781 போயிருக்கு, 281 பாயிண்ட்ஸ். ஓகே, இதுல இருந்து இது கிடைச்சது வந்து பியூர் டெல்டா மூவ்மெண்டால தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஏன்னா ஐவி வந்து ஓப்பன்ல இருந்து குறைஞ்சுதான் இருக்கு.
ஓகேவா? ஐவே நமக்கு சேர்ந்து இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா இன்னும் இந்த ஹை இன்னுமே போயிருக்கலாம், இன்னும் பிரீமியமே ஜாஸ்தியா கிடைச்சிருக்கலாம். ஓகே, க்ளோஸ் ஆனது பாருங்க, ஓப்பனை விட ஜாஸ்தியா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? கண்டிப்பா இதுல வந்து சிஇ பையர்ஸ் பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. ஆனா பெருசா மூவ்மெண்ட்ல வெயிட் பண்ணி எடுத்துருக்கும். நல்ல சப்போர்ட் வர இடத்துல பை பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராஃபிட்ல தான் வந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் இங்க ஐவியோட வேலையே. இப்போ இன்னொரு பியூட்டி பாருங்க. இப்போ மார்க்கெட் நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு ஃபால், கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு, ஒரு 2:30 மணிக்கு வந்திருக்கு. ஒரு 2ல இருந்து 3 மணிக்குள்ள ஒரு பிளாட்டா போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. இந்த டைம் நோட் பண்ணுங்க, பியோட ஐவி என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் ஃபால், ஐவி இன்க்ரீஸ். ஓகே, மார்க்கெட் ஃபால், ஐவி இன்க்ரீஸ். நமக்கு சிஇஓ இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு, ஆனா பெருசா இதுல மூவ்மெண்ட் இருக்காது, ரொம்ப மினிமல் மூவ். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 16ல இருந்து 17 பிளஸ் கிட்டத்தட்ட 1% ஐவி மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? 1% ஐவி மூவ் ஆயிருக்கு. 1% ஐவி மூவ் ஆனாலும் இதோட வேகம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. ஓகே, 24,700 ஏடிஎம் முடிச்சிருக்காங்க. இதோட வேகம் எவ்வளவு இருக்குன்னா அதே சேம் 13 தான் இருந்திருக்கு. இதுல இருக்க ஐவி வந்து 14 தான் இருக்கும். நம்ம இதை எடுக்க வேண்டாம், இது வந்து கம்பைன்ட் ஐவியா தான் காட்டுறாங்க. இதுல நம்ம இண்டிவிஜுவல் பிக்கு எவ்வளவு சிக்கு எவ்வளவுன்றத பார்க்கணும். அதோட ஐவி கிட்டத்தட்ட வந்து 18ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஓகே, 17.59. ஓகேவா? கிட்டத்தட்ட 1.5%. அப்போனா ஐவியால வந்து 13.5னா 13ல பாதி ஒரு 6, கிட்டத்தட்ட 20 ரூபீஸ் பிரீமியம் ஆட் ஆயிருக்கும் அந்த கடைசி லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல. ஓகேவா? இந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல மார்க்கெட் ஒரு ஃபால் வந்திருக்கு. ஆல்சோ பியோட ஐவியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்பனா நமக்கு டெல்டாவும் கிடைக்க போகுது, ஐவி இன்க்ரீஸ் ஆனதால இன்ட்ரின்சிக் வேல்யூ ஏறப்போகுது. ஓகேவா? ஓகே, டெல்டாவால இன்ட்ரின்சிக் வேல்யூ, இம்ப்ளைட் வாலிட்டியால பிரீமியம் ஏறப்போகுது. ஓகே, அப்போ இங்க பிஇ பையர்ஸ் பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. இந்த டைம் என்ன பார்த்தது அரௌண்ட் 2:30க்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு நம்ம லாஸ்டா எடுத்த அந்த புட் ஆப்ஷன் பிரீமியத்தை பார்ப்போம். ஓகேவா? டைம் வந்து 2:30, 2 to 2:30 பெருசா மூவ்மெண்ட் எல்லாம் ஃபிளாட்டா இருக்கு. ஓகே, கன்சிடர் பண்ணீங்க ஃபிளாட்டா இருக்கு. ஆஃப்டர் 2:30 மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுக்குது. ஓகே, அந்த ஃபால் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு டெல்டாவும் மூவ் ஆகும், ஐவி இன்க்ரீஸ் ஆனதால இதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். இப்போ 2:30க்கு பிரீமியம் வளர்ந்துருக்கு, அரௌண்ட் ஒரு 280 ரூபீஸ்க்கு இருந்திருக்கு. ஓகே, 280ல இருந்து மேக்சிமம் ஒரு 330 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் எந்த ஆப்ஷன்ல 24,900ல. ஓகேவா? நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன இந்த இன்புட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டாலே நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எதனால இந்த இடத்துல பிஇ பையர்ஸ் பெனிஃபிட் ஆனாங்கன்னா, அன்னைக்கு டே ஓப்பன்ல வந்து கடைசி வரைக்கும் பிஇ சைட்ல பெருசா ஐவி குறையல, ஐவி வந்து பெருசா குறையல. ஓப்பனிங்ல இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க. ஓப்பனிங்ல 17ல இருந்தது, குறைஞ்சது வந்து அரௌண்ட் 60 தான் குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த ஹாஃப் அன் திரும்ப வந்து அவங்க ஐவி இன்க்ரீஸ் பண்றாங்க அந்த பிஇக்கு. ஓகேவா? ஓப்பனோட அதிகமாகுது. அப்போ இந்த டைம்ல ஐவி இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு மார்க்கெட்டும் ஃபால் ஆகுது. மார்க்கெட் ஃபால் ஆகாம பிளாட்டா இருந்தாலுமே நமக்கு பிரீமியம் இங்க கண்டிப்பா ஏறி இருக்கும். எவ்வளவு ஏறி இருக்குன்னா அந்த 1.5% இன்டூ 13, கிட்டத்தட்ட 20 ரூபாய், ஒரு 19 இருந்து 20 ரூபாய் பிரீமியம். இதே இடத்துல ஐடலா இருந்தாலே, இந்த ஃபால் இல்ல, மார்க்கெட் ஃபால் இல்லாம இந்த பிளாட்டே இங்கேயும் பிளாட்டா இருந்திருந்தாலுமே இந்த இடத்துல பிஇ பை பண்ணியிருந்தீங்கன்னா ஐவி மூவ்மெண்டால கண்டிப்பா உங்களுக்கு வேகா போன பாயிண்ட் 1.5% ஐவியால உங்களுக்கு நியர்லி ஒரு 19 ரூபீஸ் உங்களுக்கு இங்க பிரீமியம் ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? விச் பெனிஃபிட் நமக்கு இங்க மார்க்கெட்டும் சேர்ந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா? மார்க்கெட் எவ்வளவு ஃபால் ஆயிருக்கு? அரௌண்ட் 24,710 அப்படி வச்சிங்களேன். அதுல இருந்து ஒரு 670 வரைக்கும் வந்திருக்கு, ஒரு 40 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். ஓகேவா? இந்த 40 பாயிண்ட்ஸுக்கான டெல்டாவும் நமக்கு கிடைச்சிருக்கும்,
இந்த ஐவி மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்போ இங்க பார்த்தது. ஓகேவா, இந்த 2 to 230 ஃபிளாட்டா இருந்துட்டு இந்த சடன் ஃபால் பிளஸ் ஐவி இன்க்ரீஸ் ரெண்டுமே சேர்த்து நம்ம இங்க பியூட்டிஃபுல்லா அதை கேப்சர் பண்ணிருக்கலாம். ஓகேவா, இதுதான் ஐவி, ஒரு சின்ன ஐவியை பத்தி ஒரு சின்ன இன்புட், அவ்வளவுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேக்கான ஐவி என்ன இருக்கு அப்படின்றத, இது வந்து கம்பைன்ட் ஐவி, இதை விட்டுருங்க. இதுல டெல்டா எவ்வளவு இருக்கு, தீட்டா எவ்வளவு இருக்கு, வேகா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஏடிஎம்ல எப்பவுமே டெல்டா 0.5 தான் இருக்கும், தீட்டா 15 ரூபா குறைஞ்சி இருக்கு. தீட்டான்றது டைம் வேல்யூ. அன்னைக்கு பிரீமியம் இந்த ஸ்ட்ரைக்கு எவ்வளவு பிரீமியம் இருந்தோ அதுல இருந்து கண்டிப்பா 15 ரூபா போயிடும். உங்களுக்கு ஐவி மாறுது மாறாது எல்லாம் ரெண்டாவது. ஓகே, உதாரணத்துக்கு வந்து இங்க 130க்கு ஓபன் ஆகிருந்ததுன்னா ஐவி இதெல்லாம் விட்டுருங்க, வெறும் தீட்டா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் செயினோட கண்டிஷனே தான், இன்னைக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது இந்த ஸ்ட்ரைக்ல இருந்து எனக்கு 15 ரூபா கம்மி பண்ணி இருக்கணும் அப்படின்னா கம்மி ஆயிடும். மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆக வேண்டாம், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலே போதும். 9:15 ஓப்பன் ஆகி 3:30 க்ளோஸ் பண்ணாலே போதும், 15 ரூபா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இது கண்டிஷன். ஓகேவா, இது வேகன்றது இது வந்து கோரிலேட் டு ஐவி. ஐவி என்ன 1% மூவ் ஆச்சுன்னா இன்டூ 30 அந்த மாதிரி. இப்போ 14.2ல இருக்குல்ல, 15.2 போகும்போது ஒரு 13 ரூபா பிரீமியம் ஆட் ஆகும். இது ஆட் ஆகுதோ மைனஸ் ஆகுதோ அதெல்லாம் விஷயமே இல்லை, இந்த டைம் வேல்யூ கண்டிப்பா மைனஸ் ஆகிட்டே இருக்கும், டே பை டே மைனஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லா ஸ்ட்ரைக்குமே, இந்த ஒண்ணுத்துக்குன்னு இல்லை, எல்லா ஸ்ட்ரைக்குமே மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி புட் சைட்ல பாருங்க. இப்போ புட் சைட்ல வந்து நமக்கு எல்டிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே டைம் வேல்யூ 15 கம்மி பண்ணியிருக்காங்க, 15 பாயிண்ட்ஸ் டைம் வேல்யூல கம்மி பண்ணிட்டாங்க. நமக்கு ஓப்பனிங் ஐவில இருந்து ஐவி குறைஞ்சி திரும்ப அதோட அதிகமாயிருச்சு. ஓகேவா, அந்த குறைஞ்சப்போ இந்த வேகா எஃபெக்டால பிரீமியம் குறைஞ்சிருக்கும், திரும்ப ஐவி ஜாஸ் ஆகும்போது திரும்ப ஆட் ஆயிடும். அவ்வளவுதான். இது ப்ரீவியஸ் டேல இருந்து இன்னைக்கு என்ன பொசிஷன் அப்படின்றதால எல்லாம் பிளஸ்ல இருக்கு. கரண்ட் ஓப்பனிங்ல இருந்து க்ளோசிங் பாத்தீங்கன்னா மேபி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறும். ஓகேவா, சி சைடு அதே தான், எல்லாம் நெகட்டிவ்ல காட்டுறாங்க. ஆனா இன்ட்ராடேக்குன்னு பாத்தீங்கன்னா சில ஸ்ட்ரைக்ஸ், குறிப்பா இந்த மணி எல்லாமே இதுல ஓப்பனிங்ல இருந்து ஐவியால குறைஞ்சிருக்கு. ஓகேவா, ஐவி பெருசா கிராஷ் ஆகல அப்படின்னா இதுவும் மேபி பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கும். இதுதான் சின்ன விஷயம் நம்ம ஐவி பத்தியும் வேகா பத்தியும் டெல்டா பத்தியும் பாக்குறது. ஓகேவா, என்னங்க இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ட்ரேடிங் அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்றது அப்படின்னு ஸ்டார்டிங்ல எனக்குமே கஷ்டமா தான் இருந்தது. இது போக போக பழகிடும் நீங்க பார்க்க. ஓகேவா, நம்ம எல்லாத்துலயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ சார்ட் மட்டும் தான் பார்ப்பேன், சார்ட்ல சப்போர்ட் வந்தா ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா ட்ரேடிங் சக்சஸ் ஆக முடியாது. இந்த சார்ட் முன்னாடி இருக்கணும், இதுலயே ட்ரேடிங் பண்ணணும் இருக்கணும். சைட்ல பை த வே நமக்கு இன்னொரு டிஸ்பிளேல எல்டிபி பிரைஸ் நமக்கு லைவா ரன் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா, நான் உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல இங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷன் செயினிங் வர மாதிரி நான் ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஆனா அது கொஞ்சம் லேக் ஆகுறது நான் யூஸ் பண்றது கிடையாது. அது என்னோட போன்லயே வந்து நான் புரோக்கர் டெர்மினல் மூலமா ஆப்ஷன் கிரீக்ஸோட கூடிய எல்டிபி சார்ட் வரும், அதை பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா, அதுலதான் நம்ம ரியல் டைம்ல எவ்வளவு ஐவி இருக்கு பார்க்கலாம், எவ்வளவு எல்டிபி இருக்கு பார்க்கலாம், எந்த ஸ்ட்ரைக்ல வந்து பிரைஸ் மேட்ச் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு புரோக்கர் டெர்மினல் யூஸ் பண்ணுங்க. சைட் நமக்கு இண்டிகேட்டர் வந்து அதுல நம்ம வந்து இந்த பைன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியாது. அதனால ட்ரேடிங் வியூல நான் நம்ம ஓன் ஸ்கிரிப்டை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஏன்னா வீக்லி ஃபியூச்சர்ஸ் நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்போ வீக்லி ஃபியூச்சர்ஸ் பத்தியே நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்தாலும் அது வந்து கண்ணுக்கு தெரியாது மேத்தமெட்டிக்கல் வேல்யூ தான் சொல்லுவாங்க. அதை நான் கண்ணுக்கு தெரிய வச்சிருக்கேன். இந்த ப்ளூ லைன் தான் உங்களுக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, இது ஓப்பனா உங்களுக்கு காட்டியாச்சு. இந்த ப்ளூ லைன் தான் வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அது கண்ணுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம சார்ட்ல கொண்டு வரணும், அவ்வளவு சின்ன விஷயத்தை யோசிச்சாலே போதும். ஓகேவா, இந்த கிரீன் லைன் இருக்கு பாருங்க, இந்த கிரீன் லைன் லாஸ்ட் இதுல காட்டியிருக்க மாட்டேன், இதுதான் வந்து ஒரிஜினல் விவேப். ஓகேவா, இந்த கேண்டில் ஸ்டிக்கான ஒரிஜினல் விவேப். இந்த ஒரிஜினல் விவேப்ல நல்ல சப்போர்ட் எடுத்துருப்பாங்க. ஓகேவா, மேல இருக்கிறது என்னோட கால்குலேஷன் சிந்தட்டிக் விவேப், இதுதான் ஒரிஜினல் விவேப். ஓகேவா, இந்த சிந்தட்டிக் விவேப்புக்கு இந்த வீக்லி ஃபியூச்சர் சப்போர்ட் எடுக்கும், ஆனா ரியல் கேண்டில் வந்து இந்த விவேப்புக்கு தான் சப்போர்ட் எடுக்கும். ஓகேவா, நம்ம ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணலாம்.
இந்த ப்ளூ லைன் பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுதான் வந்து இது சிந்தட்டிக் ஆங்கர் விவேப் மாதிரி. ஓகேவா? இந்த விவேப்புக்கு கீழே இருந்தா பிஇ, இந்த விவேப்புக்கு மேல இருந்ததுன்னா சிஇ. அதையும் பார்க்கணும். பிளஸ் ஓப்பனிங் லோ அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் எக்ஸாக்ட்லி எங்க முடிச்சிருக்காங்க? வீக்லி ஃபியூச்சர்ஸை லாஸ்ட் வீக் வீக்லி ஃபியூச்சர்ஸ் எங்க முடிச்சிருக்கோம்? அங்கேதான் முடிச்சிருக்காங்க. ஆனா ஸ்பாட்டு மேல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்பாட் க்ளோசிங் வீக்லி கேலண்டருக்கு மேல இருக்கு. இந்த ஃபியூச்சர் போன வீக்லி ஃபியூச்சரோட லோல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே எப்படி அமைதுன்றத பொறுத்து தான். இதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கனாலும் ஓப்பனிங் கீழே நிலைப்பட்டாலும் பிஇ சைடு நமக்கு நல்ல ஐவி இருக்கு, அதை பார்த்துக்குங்க. ஓகே, 17.59 ஓப்பன் லோ கீழே மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேட் ஆகுது, மேல போக முடியலன்னா இந்த ஐவி குறையாமல் இருந்தால் கண்டிப்பா நமக்கு பிஇ பை பண்ண பெனிஃபிட் ஆகும். ஓகே, அது என்னன்றத பார்த்து நீங்க அந்த ட்ரேடிங் டைம்ல கேர்ஃபுல்லா பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. என்னோட எஃபர்ட் வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.